எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். அழகா இருக்கு. ஆனா ஷார்ட்டா இருக்குடா. ரொம்ப ஃப்ரூட்ஸ் பஸ்ல ஃப்ரூட்ஸ். ஏய் இது என்ன போடு? எம்மியா டேஸ்டியா. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லுலவ். ஹேப்பி பர்த்டே லக்கி. இன்னைக்கு லக்கிக்கு ஹேப்பி பர்த்டே இல்ல, ஆனா இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது லக்கிக்கு பர்த்டே இருக்கும். எஸ் மக்களே, சோ நாளைக்கு தான் லக்கியோட பர்த்டே. கண்டிப்பா உங்க விஷஸ் வந்து நம்ம லக்கிக்கு தேவை. சோ உங்க பர்த்டே விஷஸ் கீழ கமெண்ட்ல வந்து அப்படியே தெளிச்சு விடுங்க. நாளைக்கு பர்த்டே வச்சுட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம மக்களே எல்லாமே பண்ண போறோம். வேலை இருந்ததுனால கொஞ்சம் எதுவுமே பண்ண முடியாது. சருக்கு வந்து சிக்காமலே சுத்திட்டு இருந்துச்சு. இல்ல நடுவுல ரெயினுக்கு கொஞ்சம் நிறைய லீவ் வந்ததால செம்ம டைட்டா சருக்கு மாட்டிக்கிச்சா. அதனால இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. சோ லக்கியோ லீவ் போட்டாச்சு, சருக்கையோ லீவ் போட்டுட்டு இப்போ நம்ம எங்க போறோம்னா பர்த்டே ஷாப்பிங் தான். அதான் வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் வீடியோக்குள்ள கைஸ், கிளம்புற நேரத்துல என்ன பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும்? இப்பதான் உன் தாய் உணர்ச்சியை காட்டுவ. வாழைப்பழம் ஊட்டுறேன், அதை ஊட்டுறேன்னு. அங்க போயிட்டு இப்ப கார்ல ஊட்டுறது, ஷாப்பிங்ல ஊட்டுறதுலாம் சரிப்படாது. இந்த அம்மா சுதந்திரமா சுத்த முடியாதுன்னு இப்பயே குழந்தைய மிரட்டி ஊட்டுன்னு இருக்கிறா. லக்கி, அது அப்பாவோட ஸ்பீக்கர் அம்மா. அது ஒடிச்சுன்னா அவ்வளவுதான். எது இருக்கு? ஒண்ணு இல்ல பாப்பி, அம்மா அது பழம் கொஞ்சம் ரொம்ப பழத்துச்சு. என்ன இது கலர்? இப்பதான் பார்த்தேன். இது என்னது? வானவில் கலர் எரும மாடு. லக்கியோட ரப்பர் பேண்ட்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா பின்னி பின்னி போடுவாங்கல்ல, அது பேர் ஏதோ சொல்லுவாங்க, பன்னிக்கு பின்னி வேற போடணுமா? அது போடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு கையெல்லாம் வச்சு வேலை செய்யற மாதிரி இருந்தது. அதனால இன்னைக்கு ஃபுல்லா இதெல்லாம் எதுக்குடி நீ பண்ற வயசான காலத்துல? ஓகே, நீங்க எல்லாம் நினைக்கலாம் லக்கி இப்ப என்ன பண்ணுதுன்னு. அதோடைய இதோடைய பின்விளைவு என்னன்ட்டு எங்களுக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு புரியும். பாரு லக்கி, இங்க பாரு, அது என்னது பபிள் சொல்றது தானே, அது இருக்கு. சரியா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துட்டு சுந்தரா டிராவல்ஸ் மெம்பர்ஸ் குரூ மெம்பர்ஸ் சுந்தரா டிராவல்ஸ்னா மண்டகின்லாம் வீங்கிடும் எல்லாரும். ஆக்சுவலி இப்பயே பாத்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. இதுக்கு லக்கி ஸ்கூலுக்கே போயிட்டு வந்திருக்கோம். அப்படி இல்லடி, போயிட்டு வந்தா 4 எழுத்து படிச்சாது இருந்திருக்கும் லக்கி. என்ன 4 எழுத்து? வீட்ல உட்கார்ந்து அமர்த்தம் பண்ணி வந்து ஸ்கூல்ல இருந்து அது வந்தாலும் என்ன பிரச்சனை? ஏபிசிடி இதுதான் கடந்த ஒரு வருஷமா நான் கேட்டுக்கிறேன். ஏதா மாத்தி சொல்லுது. குட்டி சருக்காக வந்து பறந்துன்னு இருக்க போது மக்கள். அதனால அப்படி லக்கி விட்டு வந்துடலாம். பாரு, உன்னையே விட்டு போலாம், டிரைவர்ல விட்டு போயிடலாமா? அப்படியே நம்ம கட் பண்ணோம்னா கண்ணம்மாவின் முயல் குட்டி முயல் குட்டி முயல் குட்டி அந்த பாட்டு தானே. ஒரே டோன்ல தான் மக்களே ஸ்கூலே வாழ்ந்துருக்கேன். வெரி குட். உள்ள ஓடும் ஏ கோனே ஏ கோனே. ஓகே மக்களே, ஃபைனலா லொகேஷனுக்கு வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. இப்போ ஏன் நான் ரெண்டு பேருக்கும் நம்ம சாப்பிடுற நேரத்துக்கு வருவோமே எப்படி அது? நம்ம என்ன சாப்பிட்டு பொறுமையா வேலை செய்யலாம். எனக்கு சாப்பாடு சரி பண்ணாது. நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. நான் எப்படி நாங்க தனியா ஃபாஸ்ட் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கிடையாது மக்களே. நானே இப்பதான் தெரிஞ்சு வாழ்றேன். இதுக்கு தான் மக்களே நான் ஷாப்பிங் வரலன்னு காலையிலேயே முடிச்சுட்டு 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகணும்னு நான் அப்படியே சொன்னேன். நான்வெஜ் சாப்பிடல, அதனால மட்டன் வாங்கி தரேன். இது லக்கியோட பர்த்டே ஃபங்க்ஷன், சரியா? அதுக்கான லக்கியோட காது குத்து ஃபங்க்ஷன் தான். அதான்டி, உனக்கு எதுக்குடி பாக்குற? ஆமா மண்டை, அப்பா ஒரு ஆள் இருக்காரு. சரிம்மா வச்சிருமா. இப்படி பார்த்தல என் பார்ட்னரை பார்த்தல. இங்க வாங்க, நீ மேல வந்து ஏதாவது கேளு. தைரியமான ஆளா இங்க வா.
வந்து அடிச்சிருவியா? போன உடனே பிங்க் தான். பிங்க் வேணா லக்கி, எப்ப பார்த்தாலும் பிங்க் தான் லக்கி. இங்க பாரு, நான் ஐடியா பண்றேன். லக்கி, நீ என்ன பண்ணு, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் எடுத்துனு வா. அப்பா ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன். ஓகே? இங்க பாரு ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரூல்ஸ். இங்க வா, அம்மா கிட்ட வா. ஃபர்ஸ்ட் ரூல் சொல்லு. இதுக்கு ட்ரெஸ் வாங்க கூடாது. அடுத்து அதிக காசு வாங்க கூடாது. தேர்ட் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வாங்கணும். பார்த்தல 4 to 5 years அது இருக்கு பாருங்க. 5 to 6 years இதோ இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன கலர் நல்லாவே எடுத்து வை. சண்டை போடாதீங்க கைஸ், ரெண்டு பேரும் ஒண்ணு பாருங்களேன். உன்னை எதுக்குடி கூட்டி ஏய், நான் உங்க கதைக்கே வரல. என்ன நினைச்சிருக்கீங்க? வீட்ல போடுறதுக்கு ட்ரவுசர் எதுக்குடி இப்ப இங்க வாங்கினுங்க? மக்களை ஒரு கலர் எடுத்து கொடுத்தா தெரியாம சொல்லி கொடுத்துற மக்களே. நானு இருக்கிற கலர் வாங்கணும். இப்ப அது பாரு, குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி நிக்குது பாரு. எதாவது ஒண்ணு கிடைக்குமான்ட்டு. இங்க வந்துச்சு. ரொம்ப வெயிட்டா இருக்குடா. அது பிடிக்கல, மூஞ்சே சரியில்லை, அதுக்கு பிடிக்கல. உனக்கு என்ன கலரா வேணும்? உனக்கு என்ன வேணும்? நீ போய் எடு. இந்த சைடுல ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கோ, அப்பா உனக்கு வாங்கி தரேன். ஓகே? ஃபைனல் பண்ணீங்களா இல்லையா? என்ன டென்ஷன் பண்ணி இருக்காதீங்க. ஐயோ கடவுளே, இந்த கலர்லாம் சரியே படாத மாதிரி இருக்கு. அழகா இருக்கு, ஆனா ஷார்ட்டா இருக்குடா. ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஒரு தடவை தான் போட முடியும். நீ இதே வேலைதான் தீபாவளிக்கு பார்த்த. ஏய், ரொம்ப ஷார்ட்டா இருக்குடா. ஒரு தடவை தான்டா போட முடியும். பைத்தியக்காரிங்க. போடு, வாயில ரொம்ப நடிப்பேன். இன்பமாய் வந்து பீசுது ஐயா, ஓடை நரம்பணமே. என்ன சாப்பிட்டு நடிக்கிற? சரி வச்சிரு, நாங்களே சாப்பிடுவேன். அப்ப கேட்டு தின்ட்டு 10 days கழிச்சு ரைஸ் சாப்பிடுறேன். 1 month கழிச்சு பிரியாணி சாப்பிடுறேன். அந்த அளவு கட்டுக்கோ. இன்னைக்கு ஒரு முரட்டு சோறு தான். சப்பாத்தி இல்ல இருந்தாலும் எனக்கு இன்டர்நெட் வாசிங் முடியல. ஆனா 2 பேரும் என் காலில் விட்டு கெஞ்சினாங்க. ஆமா, நாங்க மட்டும் சாப்பிட்றப்ப நீ மட்டும் வேடிக்கை பாப்பா. உன் வயிற்று எரிச்சல் எங்க வயிறு சும்மா இருக்காது. அதனால நான் வந்து வந்தேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப நாங்க தான் உன்னை வந்து ஒரு குட்டி சாப்பிட சொன்னேன். மக்களே, மேல கூப்பிட்டது யாரு? நானா வந்தேன். இப்ப நீங்க தானே வந்தீங்க. நான் ஐஸ்கிரீம் குழம்பு வச்சிருக்கோம். அம்மா நிறைய பேர் நேர்ல பார்த்து கேக்குறீங்க. நேற்று தான் டயட் இருந்தீங்க, இன்னைக்கு என்ன பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க? 3-4 பேர் வந்து கேட்டீங்க. அது நான் இல்ல, அது ஏஐ. நான் ஐஸ்கிரீம் மட்டும் தான் ஏ இல்ல பேய். எம்மியா, டேஸ்டியா? சாப்பிட்டீங்களா? நான் வீட்டுக்கு போலாம், கிளம்பலாம். நீங்க சாப்பிடுங்க. வெறும் ஸ்பூனை குத்துட்டு நீங்க சாப்பிடுங்களா? கவுன் பார்த்தாங்க. இருக்கிற கவுன் எதுவுமே இப்ப 2 அழகிங்களுக்கும் செட் ஆகல. அழகன் அழகுன்னு அழகிய வேற ஏதாவது போய் பார்க்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். எது பார்த்தாலும் இவங்க 2 பேருக்கும் இது இல்ல அது இல்லன்னு எப்படி போனோடனே நீ வாங்கிடுவ. நீ சொல்லி அடி. மேக்ஸ் உள்ள போயிட்டு மேக்ஸே ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவதானே நீ. அப்ப நாங்க பார்க்க மாட்டோமா ஒரு 100 வாட்டியாவது? இப்ப வந்து முன்னாடி அவளுக்கு தான் ட்ரெஸ் அந்த எனக்கு புரி ஒண்ணு அரித்தம் வந்திருக்குடி. இங்க பாரு, ஆளாளுக்கு என்னென்ன பண்ணுகிறீங்க. ஏய் போலீஸ்கார், உள்ள ஒரே பைத்தியமா இருக்கு, வந்து கூட்டிட்டு போங்க. அந்த மாதிரி பண்றீங்க. 200 தான் வாங்கிட்டடா. ஏதோ பண்ணுடி. இது கிட்ட இருந்து இந்த கொடையை காப்பாத்துடி. தரமாட்டேன்னு சுத்தி நிக்குது. அதிர்ஷ்டா, அது உன் சைஸே இல்ல. அதிர்ஷ்டா, ஏன் அதிர்ஷ்டா எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு இருக்க? பர்பிள் கலரும் உன் சைஸ் இல்ல. நீயே பாரு, இங்க பாரு எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. ஸ்பைடர்மேன் உனக்கு சரியே படாது. வெயி, அது உன் சைஸே இல்ல. அண்ணாங்களுக்கு நீ அக்கா தானே, வெயிங்க. இந்த தான் கேட்டுட்டு இருக்கேன். சருக்கு வாயா, எதுக்குடா இந்த குட்டி சர்க்கிட்ட மாட்டி விட்டு போனேன்? அமுக்கெல்லாம் பண்ணுதுடா. போய் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வைக்குது. வந்ததுல இருந்து நான் மட்டும் தான் அதை பாத்துனேன். நீ பிரியாணி வாங்கி தரும்போது எனக்கு தெரியும். ஒரு சின்ன செருப்பு தேட விட்டி அடியே. அது என்னால முடியாது. நான் போய் பேக் தேடுறேன், நீ வச்சுக்கோ. இத வாங்குறது பிரச்சனை இல்ல. எங்க வைப்பீங்க? சாமி ரூம் பக்கத்துல வச்சுக்கலாம். நல்ல ஐடியா தான். ஆனா இத பாரு, இப்பயே கையில கலட்டி வச்சிருக்கேன். ரொம்ப இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மேல லவ் ஆயிடுச்சு மக்களே. அதனால வீட்டுல வைங்கன்னு கேட்டுட்டே இருக்கு. இப்போ உன் பொண்ணு கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும்னோ, நாளைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வேணும்னோ, அப்ப நீ கிறிஸ்மஸ் தாத்தாவா வருவீங்க? எதுக்கு உட்காந்து விளையாடி இருக்கீங்க? அதிர்ஷ்டம், இங்க பாரு, உனக்கு நாளைக்கு பர்த்டே வேணுமா வேணாமா? இங்க பாரு, அம்மா பாரு, நாளைக்கு பர்த்டே வேணுமா வேணாமா? சில்லி பாய்ஸ் கூட உட்காந்துட்டு இருக்காது. எழுந்துருவா. ஆமா, இங்கிலாந்து இளவரசி கூட போங்க. இப்போ எதுக்கு நான் டாய் செக்ஷன் குள்ள பூந்தீங்க 2 பேரும்? நாளைக்கு பர்த்டே டி, gift வாங்கி தரணும்ல. ஹே லக்கி, லாஸ்டா தான டாய் செக்ஷன் சொன்னேன். லாஸ்டா Dress எல்லாம் முடிச்சிட்டு சருக்கு மண்டை வச்சிட்டு லாஸ்டா வரலாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். வருங்காலத்துல ஒரு டாக்டர் ரெடி பண்றேன். 100 செட் இருக்கு. ஓகே, செகண்ட் ஹேண்ட்ல வித்தா கூட ஒரு வீடு வாங்கி போட்டுறலாம். அண்ணா நகர்ல அவ்ளோ இருக்குது வீட்ல. வாட் இஸ் திஸ் பப்பு? மிக்கி மவுஸ். வெரி குட். எஜுகேஷனல் பசில்ஸ். லக்கி இது வாங்கி தரப்பா. ஏய் அது வேணாம், இங்க இருக்கு பாரு, இந்த பசில் வாங்கலாம். இதோ பாரு, ஃப்ரூட்ஸ் பசில். ஃப்ரூட்ஸ் இருக்குடி. இது என்ன பாடி கலர்ல ஃப்ரூட்ஸ்க்குல
அது குட்டி ஃப்ரூட்ஸ் மம்மு. சித்தி வாங்கி கொடுத்தது குட்டி ஃப்ரூட்ஸ். நீ பெருசு birds இருக்கு. வாங்கிக்கோ. பேர்ட்ஸ் வாங்கிக்கிறியா? அதனா உங்க அப்பா மட்டும் வெச்சுக்கோங்கப்பா. போங்கப்பா வாங்கப்பான்ற. இது இருக்காமா? இருக்கா இல்லையா நீ சொல்லு. இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்? கண்டிப்பா ஒரு காசு நம்ம டெய்லி போடுவோம்ல காயின் அது இருக்கு. சரி பண்ணாடுவாங்க. இப்ப வரைக்கும் ஒரு டாய் எடுத்த பாடலாம். லக்கி அது விளையாடுவியா பத்திரமா? டென்னிஸ் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் கூட விளையாட போறது இல்ல. உங்க அப்பா தான் விளையாட போறாரு. சாரி நீங்க தான் விளையாடணும். ஹலோ சாரிடா, நீங்க விளையாடணும்டா. நீ என்னால விளையாட முடியாது. உனக்கு வேணும்னா வாங்காத. நீங்க யாருன்னு தெரியாது போங்க. லக்கி கிட்ட ஆனா நிஜமாலே ஒரு நல்ல பழக்கம் இருக்கு மக்களே. லக்கி பார்த்தது எல்லாமே இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்காது. ஆனா ஒன்னும் டாய்ஸ் வந்து பாக்கும், இது நம்ம கிட்ட இருக்கா இல்லையா வேணுமா அப்படியும் ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணா கூட வந்து கேக்கும் வாங்கிக்கலாமா ஓகேவா அலோ பண்ணுவீங்களா அப்படி பர்மிஷன்ல கேக்கும். அப்புறம் பர்மிஷன்ல ப்ரமோஷன் கேக்கும். காசு இருக்காமா கம்மி காசாப்பா அது மாதிரி கேக்கும். அதனால நம்பி நாங்க கூட்டு வந்து டாய்ஸ்ல விட்டுருவோம். சரி நீ சுத்தி பார்த்துட்டு வா அப்படின்ட்டு. நம்ம கிட்ட ரிங் இருக்கு. வாங்கலாமா வாங்க கூடாதா? வாங்க கூடாதுடா, இருக்கிறத வாங்க கூடாதுடா. இதுல இருந்து என்ன தெரிகிறது? உன் பொண்ணு எதுவும் வாங்காதுன்னு கடையில இருக்கிற பூராட்டாயும் ஆல்ரெடி வீட்டுல இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிறதுல 85% இல்ல 100% அவங்க சித்தி வாங்கினது இறக்குனதுதான். பார்த்தல நல்ல தாயே இல்லையா? என் பொண்ணு என்ன மாதிரியா வருது. நம்ம கிட்ட இருக்குதானே. வேணாம்டா எனக்கு. ஆனா ஒரு விஷயம்டி, அதுக்கு நல்ல வேலை டாய் கிடைச்சிச்சு. இல்லையோ ஆக்சுவலி டாய் வந்து ஒரு டாய் வாங்கி இருக்கு மக்களே. வீட்டுல போய் காமிக்கிறேன். ஆனா அந்த டாய் அதுகிட்ட உண்மையா இப்போ இல்லதான், கரண்டா இல்ல. நீ எது வேணா வாங்கிக்கோமா, அப்பா உனக்கு வாங்கி தரேன்றேன். அப்புறம் இந்த டாய் தான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிச்சா. வீட்டுக்கு போய் காட்டுறோம். சரி ஓகே மக்களே, இப்ப திருப்பி நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே வந்துட்டோம் மக்களே. பழைய மாதிரி ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்திருக்கோம். இங்க முடிஞ்சிச்சுன்னா கிளம்பிடுவோம். என்ன கூப்பிடணும் அம்மாவை? பிரியா கூப்பிடுறியா? சொல்லு என்ன கூப்பிடுவேன்? போங்க அங்கலாம் கூப்பிடுறேன். நீ போங்க வாங்கன்னா கூப்பிட்டு இந்த வண்டர்ல இருந்து அப்பா தான் போங்க வாங்க கூப்பிடுறேன். அப்பாவை தான் போங்க வாங்கன்னு. என்ன போடி வாடி அப்படியே சொல்ல. அம்மா போடி வாடியா சொல்லுவேன். ஆமா ஆமா அப்படிலாம் சொல்லாத, அச்சிருவா. நீங்க தானே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு நான் சொல்லி கூப்பிட்டேன்னா நான் இல்ல சொல்ல. ஃப்ரெண்ட வாடி போடிங்க கூட வேற எப்படி கூடுவாங்க? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட போடி வாடி. ஆமா வாடி போடின்னு தானே கூப்பிடுவாங்க. அப்படித்தானே அம்மோ? ஆமா ஆமா. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்ட் மக்களே, கை கால்லாம் செம்ம வலி. மனசெல்லாம் வலி, உனக்கு கை கால் தான் வலி மக்களை. குழந்தை எனக்கு ஒரு விஷயம் எனக்கு சரி பண்ண மாட்டேங்குது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நாங்க இன்னைக்கு நிறைய நேரம் சுத்தி இருந்தோம். ஆனா சுத்துற அளவுக்கு நம்ம வாங்கல. சும்மாவே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம்னா பார்த்தா. ஆனா என்னன்னா சரி ஃபோர்ஸ் பண்ண வேணாம் லக்கின்ற மாதிரி நாங்க வந்து விட்டுட்டோம். எனக்கே ஷாக்குப்பா. லக்கி கிட்ட நாங்க கையில கால்ல வீர அம்மா ஏதாவது வாங்கிக்கணும், எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா குழந்தைங்க நான் சொல்லி கொடுத்த மகளே. லக்கி கிட்ட அந்த ஒரு ஹாபிட் நாங்களே இன்ஸ்பயர் ஆகும். ஏன்னா இருக்கிற ஒரு விஷயத்தை அது மறுபடியும் வாங்கவே வாங்காது. அது வந்து இருக்கிற விஷயத்த வாங்குறது ஓகே. அதுக்கு ரிலேட்டடா கூட லக்கி கார் இருக்குன்னா அதுக்கு ரிலேட்டடான மத்த கார் கூட சூஸ் பண்ணது. அதான் கார் இருக்குல்ல, கன்னு வாங்கிக்கோமான்னு. அந்த கன்ல தனித்தனியா அந்த என்ன சொல்ல புல்லட் போடுவாங்கல்ல, அதுவே வேணாம் தொலைஞ்சு போயிடும், அதனால வேஸ்ட் ஆயிடும், அதனால நான் வாங்கல. வேணாம் சொல்லிச்சு. பயங்கர ஷாக். இவ்வளவு பிரில்லியன்டான இருக்கல அப்படின்னு. ஓகே மக்களே, நம்ம என்னென்ன வாங்கிருக்கோன்றத வந்து நம்ம ரிவீல் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூமாலையே தோல் இது பாச கயிறு மாதிரி இல்ல, இந்த யமன் கயிறு மாதிரி இது. இப்படி போட்டு வாடா இங்க அப்படின்ற மாதிரி இது. ஆக்சுவலி இதே மாதிரி வீட்ல வந்து இருக்கு, ஆல்ரெடி 2 இருக்கு. ஆனா அது ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால சரி புதுசா மாத்தோம். டெக்கரேஷனுக்காக இது வந்து வாங்கணும். இது வந்து 50 rupees தான் வந்துச்சு. அப்புறம் இந்த பேக் வந்து தூக்கி போடு. ஏன் வாங்குனனே தெரியல மக்களே, எனக்காக வாங்குனனே எனக்கே தெரியல. இது டிபன் பாக்ஸோட சின்னதா இருக்குது. இது எதுல வாங்குனனே தெரியல. கீ அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் அதெல்லாம் வச்சுக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா just 255. அதனால நான் வாங்கினேன். ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா கியூட்டாவும் இருக்கு. ஜீன்ஸ்லாம் போட்டா நல்லா இருக்கும். அப்புறம் என்னோட வாங்கியிருக்கோம். இது யாரோட ஃபேவரட்? லக்கி ஆக்சுவலா
ரொம்ப நாளாவே மக்களே அவங்க வெளியே போனாலும் ஸ்கூல் பேக் எடுத்து உள்ள வாட்டர் பாட்டில் வச்சுப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு பேக் இருக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஆமா, அந்த வாட்டர் பாட்டில் தாண்டின அளவுக்கு பெருசா இருக்கும். அதனால நான் என்ன யோசிப்பேன்னா, இந்த மாதிரி பேக் அவங்களுக்கு வெளியே போகும்போது கொடுத்தோம்னா அதையும் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. நம்மள சுமையை தூக்க விட்டுருவாங்களேன்ற பயத்துல நாங்க அவங்க கிட்டே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஃபுல்லா ஆக்சுவலி இந்த பேக் நாங்க வாங்கி அவங்களுக்கு மாட்டி விட்டோம். ஃபுல்லா மாட்டி இருந்தாங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்க பில் பண்ணுமே. அடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வாங்கணும் மக்களே. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா இது என்னது சருக்கு தான் மக்களே. அது எதுக்கு நீ தூக்கி போட்ட? அந்த கால் ஷூல வைப்போம். அது லக்கியோட கொண்டைக்கு ஒரு மல்லிப்பூ வச்சு இதே மாதிரி லக்கி வந்து ஒரு மல்லிப்பூ வச்சிருக்காங்க. ஆனா இன்னொன்னு இருந்தா ரெண்டு கொண்டையில போட்டு இதை எடுக்கிறப்பே லக்கி சொல்லுச்சு, இதுதான் நம்ம வீட்டுல இருக்கு, எதுக்கு வாங்குறீங்க? எதுக்குமா வாங்குறீங்க? இது கேள்வி. லக்கியோட ட்ரெஸ் மக்களே. பட் இது வந்து நம்ம நாளைக்கு தான் ரிவீல் பண்ண போறோம். ஆமா, நாளைக்கு போறப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸா காட்டுறோம். ஓகே, சோ ஃபைனலா லக்கி வந்து ஒரு டாய் வாங்கி இருக்காங்கன்னு நாங்க சொன்னோம்ல. அது என்ன டாய்னா இதுவும் வாங்கணும் மக்களே லக்கிக்கு. இது வந்து 120 rupees. இது வந்து பசில்ஸ். இது ஆக்சுவலி நாங்களே தான் வாங்கி கொடுத்தோம். லக்கி கேக்கல, இது gift கிடையாது. கிஃப்டா அவங்களா எடுக்கல, நாங்களா அன்பளிப்பா கொடுத்தோம். ஆமா, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஃப்ரூட் பஸ்ல அவங்க சித்தி கொடுத்தாங்க. சூப்பரா விளையாடுறாங்க. அது ஆக்சுவலா 4 தான் இருக்கும் டயல் அந்த உடைச்சி மாற்றுறது. பட் இதுல வந்து நிறைய இருக்கு. அப்புறம் கமிங் டு திஸ் மக்களே, திஸ் கிளே வந்து லக்கியை கெஞ்சி நாங்களே வாங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கோமான்னு சொன்னதுக்கு அப்புறம் போராடி இது வாங்கணும். ஓகே மக்களே, சோ இப்படிதான் வந்து லக்கியோட முன்னாள் கரெக்டா ஒரு 4 years முன்னாடி இந்த நேரம் நான் வந்து மலாக பார்த்து லக்கி நைட்டு தான் பிறந்தாங்கல்ல. நைட்டு ஏதோ டைம் ஆச்சு 10:09 நாளைக்கு பிறந்தாங்க. நாளைக்கு நைட்டு 10:09 லக்கி வந்து இந்த டைம்ல வந்து நாங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமா, இன்னைக்கு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டோம். ஆமா, இந்த டைம்ல ஹாஸ்பிடல்ல தான் இருந்தோம். பெயின் காண்டி நம்ம வந்து சுத்திட்டு இருந்தோம். அதுக்குள்ள 4 வருஷம் ஓடி போச்சு நினைச்சாலே இப்போதான் கையில கொடுத்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா நம்மளே கையால அடிக்குது. என்ன காக்குது? ஐயோ மக்களே, எங்க சருக்கு மண்டையன் எங்க போனாலும் அப்படி சொல்லாத மக்களை. ஒரே நிமிஷம், இது என்ன கலர்? ப்ளூ கலர். அது என்ன கலர்? ப்ளூ கலர். அதே மாதிரி இப்ப பாருங்க, இந்த ரைட்ல ஒரு இது டாட் இருக்கா? இங்க ஒரு டாட். நான் கார்ல சொல்லிட்டு தான் வந்தேன். இருக்கிற கலரே நான் கார்ல சொன்னேன். அப்பயே இறக்கி விட்டு இருக்கிற கலரே வாங்காத. வேற கிளாத், இது வேற கிளாத். உங்க ரெண்டு பேருக்கு நான் எப்படி பாப்பி இருக்கிற ட்ரெஸ்ஸே வாங்கலாமா பாப்பி? வாங்க கூடாது. அதிகமா காசிந்தா வாங்க கூடாது. அப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்னது? அம்மா அப்பா கூட ப்ரமோஷன் கேட்டிரா வாங்கணும். புரியுதா? அம்மா அப்பா ப்ரமோஷன் கேட்டு தான் வாங்கணும். இஷ்டத்துக்கு ப்ரமோஷன் நான்டி அப்பாவே நான் வாங்கலாம்டி. அப்பா டீச்சருக்கு பர்த்டேக்கே இவ்வளவு வாங்கி தரேனே, என் பர்த்டேக்கு என்னெல்லாம் பண்ணுமா? உன் பர்த்டேக்கு செங்கல் சுண்ணாம்புலாம் வாங்கி தரேன். 10 பர்த்டே வச்சுக்கோ. சூப்பரா தான் பாப்பி இருக்கேன். அவுல் குட்டி திரும்புங்க. நாளைக்கு நீ வெச்சுக்கோ. உனக்கு gift பர்த்டேக்கு. ஓகேவா? சூப்பர். பர்த்டே விஷ் தேங்க் யூ. எல்லாரும் பர்த்டே விஷ் பண்ணதுக்கு தேங்க் யூ லக்கி சொல்ல தெரியல. அதனால ஒரு லைன்ல அந்த அம்மா சொல்லி கொடுத்தத நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்பயே எல்லாரும் தெரிக்க விட்டுட்டு இருக்கீங்க, மெசேஜ்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. ஓகே மக்களே, இன்னும் சற்று நேரத்தில் வந்து அந்த நாள் அந்த செகண்ட் வரப்போகுது. வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ற. பாய் சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ பிரியா. பை.